எனக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. நான் வந்தோடனே பசங்க 2 பேருமே நின்றுட்டுருந்தாங்க. அம்மா எங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னாங்க. இப்போ தானே 2 நாள் முன்னாடி பண்ணேன் அப்படின்னு. இல்லைம்மா எங்களுக்கு லேயர் பிரியாணி வேணும் அப்படின்னாங்க. இது வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படி மெனக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நானே இன்னொரு நாள் பண்ணித்தரேன் அப்படின்ட்டுருப்பேன். எனக்கும் பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுப்பை ஏற்றியாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாஸ்மதி ரைஸை 3/4 பதத்துக்கு குக் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த அரிசி கூட வந்துட்டு உப்பு, எல்லா ஸ்பைசஸ், நெய் அதெல்லாம் தான் போட்டு வேக வச்சேன். அப்புறம் வந்து கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃப்ரை பண்ண ஆனியன், தயிர், ஏதாவது ஒரு பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஷான் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அது கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு பிரியாணி மசாலா, ஃப்ரை பண்ண ஆனியன், பச்சை மிளகா வேணால் போட்டுக்கோங்க. நான் ஹலப்பினியோ போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, புதினா, லெமன் ஜூஸ், அப்புறம் ஃப்ரைடு ஆனியன் அதெல்லாம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அவனில் வந்து நான் தம் போட்டேன். நீங்கள் அடுப்புலேயே வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து குக் ஆயிரும். ஏன்னா ரைஸுமே வந்து 3/4 பதம் வெந்திருக்கு இல்லையா, காயும் ஓரளவு வெந்தது தான். அதனால் சீக்கிரமாக வெஜ் பிரியாணினால் அது ஃபுல்லாக தம்மெல்லாம் ஆகி நல்லா குக் ஆயிருச்சு. ஃப்ரெண்டோட பாக்ஸ் இருக்குது, அவங்களும் பிரியாணி தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சூப்பராக சாப்பிட்டாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.